students, welcome to our GMDM Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 2 is numbers and sequenceல உள்ள exercise 2.6ல உள்ள sums பார்க்கலாம் இந்த வீடியோல. அதுல 7ல இருந்து 12 வரைக்கும் உள்ள sums பார்க்கலாம். First 7th sum, find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது sum of all natural numbers between 602 and 902 க்கு உள்ள எல்லா நம்பர்ஸ்க்கும் உள்ள sum வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். sum of all natural numbers. ஓகேவா? சோ இப்போ நமக்கு sum of all natural numbers between 602 and 902 அதுக்கு உள்ள 602 க்கும் 902 க்கும் உள்ள natural numbers எதெல்லாம் வரும்? The natural numbers between natural numbers between 602 and 902 or எதெல்லாம் வரும்? first 602 க்கும் 902 க்கும் இடையில உள்ளது. அப்போ 603 வரும், அடுத்தது 604 வரும், அடுத்தது 605 வரும், அப்படி எக்ஸெட்ரா 902 க்கு முன்னாடி 901. ஓகேவா? சோ இதான் வந்து நமக்கு அந்த சீக்வென்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் between 602 and 902 ஆர் வந்து 603, 604, 605 எக்ஸெட்ரா 901 வரும். சோ இப்போ நம்ம இந்த சீக்வென்ஸ்ல இருந்து A நமக்கு தெரியும் 603 வரும். இதுல இருந்து D வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இதுல இருந்து இத T2 minus T1. அப்ப 604 minus 603 equal to எவ்வளவு? 1. சோ இதுல லாஸ்ட் டேர்ம் நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ L கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 901. ஓகேவா? சோ இப்போ நமக்கு A தெரியும், D தெரியும், L தெரியும். அப்போ இதுல இருந்து நமக்கு N கண்டுபிடிச்சிடலாமா? N கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா L minus A divided by D plus 1 equal to L எவ்வளவு? 901 minus A எவ்வளவு? 603 divided by D எவ்வளவு? 1 plus 1 equal to 901 ல இருந்து 603 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? இங்க 8 போயிரும், இங்க 10, சோ இங்க 9, இங்க வந்து நமக்கு 11 மாறிடும். சோ 11 ல 3 போச்சுனா மீதி என்ன வரும்? 11 ல 3 போச்சுனா சோ 8 வரும். அடுத்தது 9 ல 0 போச்சுனா 9 தான், 8 ல 6 போச்சுனா 2, 298. அப்ப 298 divided by 1 போட்டாலும் ஒண்ணு இல்ல, போடாம இருந்தாலும் ஒண்ணு இல்ல. சோ அப்ப 298 plus 1 equal to எவ்வளவு? 299. சோ n ஓட வேல்யூ 299 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து n தெரியும், A தெரியும், D தெரியும், L தெரியும். அப்ப sum of all the terms கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? therefore இப்ப Sn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு L தெரிஞ்சதுனால நம்ம n/2 into A plus L இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்போ என்ன வரும்? n வந்து நமக்கு 209. அப்ப S 299 equal to n வந்து 299 divided by 2 into A வந்து நமக்கு எவ்வளவு? 603. சோ அப்போ 603 plus L வந்து எவ்வளவு? நமக்கு 901. சோ அப்போ 901. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க? 603யும் 901ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 3 plus 1 4 0 9 plus 6 வந்து 15 1504 வருது. சோ இப்போ நமக்கு 299 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. சோ அதை அப்படியே எழுதிட்டோம். ரெண்டு ஆட் பண்ணும்போது 1504 வருது. இப்போ இத 2 ஆல கேன்சல் பண்ணிரலாமா? 7 2s are 14, மீதி 1 இருக்கு, 5 2s are 10, 2 2s are 4. இப்போ 299ம் 752ம் இருக்கு. சோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 299ம் 752ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 2s are 18, மீதி 1, 9 2s are 18, 18 plus 1 19, மீதி 1, 2 2s are 4, 4 plus 1 5. அடுத்தது 9 5s are என்ன வரும்? 9 45 வரும், மீதி 4 இருக்கு. 9 5s are 45, 45 plus 4 49, மீதி 4, 5 2s are 10, 10 plus 4 14. அடுத்து 7 9s are என்ன வரும்?
7 9s are நமக்கு 63 வரும். மீதி 6 இருக்கா. அடுத்த 7 9s are 63 தான். 63 plus 6 69. மீதி 6. 7 2s are 14. 14 plus 6 20. அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது 8. 9 plus 5 வந்து 14. மீதி 1 இருக்கு. 10 15. 15 plus 3 வந்து 18. மீதி 1 14. மீதி 1 2 2. அப்போ என்ன வருது நமக்கு 2,24,848 வருது. ஓகேவா. அப்போ ஆன்சர் 2,24,848. ஸோ இது வந்து S290. S290 வந்து இவ்வளவு வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது நமக்கு கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4. which are not divisible by 4 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம சம் கண்டுபிடிச்சிட்டோம். S299 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனி வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இதுல வந்து டிவிசிபிள் ஆகிறது 602க்கும் 902க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் எல்லாம் 4ஆல டிவிசிபிள் ஆகக்கூடியதுக்கு சம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இந்த டோட்டல்ல இருந்து நம்ம டிவிசிபிள் ஆகிறத சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நாட் டிவிசிபிள் பை 4 வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும், the numbers divisible by 4 are, அதாவது 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 4ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 603 அது வந்து கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு, டிவைட் ஆகாது. 603 வந்து கண்டிப்பா 4ஆல நமக்கு டிவிசிபிள் பண்ண முடியாது. 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு இங்க 3 இருக்கிறதுனால கண்டிப்பா இதை பண்ண முடியாது. 604 டிவைட் பண்ணி பார்க்கலாமா. கொடுக்கும்போது 1 4 is 4. மீதி 2. அடுத்து 0 கொடுக்கும்போது 5 4s are 20. அடுத்து 4 இறக்குங்க 1 4 is 4. ஸோ கண்டிப்பா போகுது 604 போகுது. அப்போ 604 போடலாம். அடுத்தது இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஈஸியானது. அடுத்தது ஒரு 4 4s நம்ம ஆட் பண்ணி எழுதிட்டா போதும். இப்போ 605 கண்டிப்பா டிவைட் பண்ண முடியாது. 6ஐயும் பண்ண முடியாது, 7ஐயும் பண்ண முடியாது. 8 கொடுக்கலாம். இப்போ அதுக்கு கூட ஒரு 4 நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இதுக்கு கொடுக்கும்போது 1 4 is 4. 2 0 5 4s are 20. அடுத்தது இங்க 8 எத்தனை போகும், 4 2s are 8 போகும். ஸோ இப்போ இதுக்கு கூட நீங்க ஒரு 4 வந்து நீங்க ஆட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ 608 எக்ஸெட்ரா போட்டுடலாம். லாஸ்ட் வந்து நமக்கு என்னது 901 வரும். 901 வந்து 4ஆல டிவைட் பண்ண முடியுமா, போகாது. ஏன்னா இங்க ஆட் நம்பர் இருக்கனால போகாது. ஸோ அப்போ 900 வந்து போகுதான்னு பார்க்கலாம். அப்போ 2 4s are 8. 9ல 8 போச்சுன்னா மீதி 1. 0 வரக்குங்க 2 4s are 8. 10ல 8 போச்சுன்னா 2. அடுத்து 0 வரக்குங்க 5 4s are 20. ஸோ போகுது. அப்போ 900 வரும். ஸோ அப்போ லாஸ்ட் வந்து இது நமக்கு 900. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு சீக்வன்ஸ் கிடைச்சிருச்சு. அதாவது the numbers divisible by 4 are எதுக்குள்ள 602 and 902க்கு உள்ள. ஓகேவா. அப்போ இதுல இருந்து நமக்கு இப்போ இந்த சீக்வன்ஸ்ல இருந்து ஏ எழுதிடலாம். எவ்வளவு 604. அடுத்த டியும் நமக்கு தெரியும். நம்ம இதுல வந்து 4 4 தான் நம்ம ஆட் பண்ணி எழுதிட்டு போறோம்னு சொன்னோம். ஸோ அப்போ டி நமக்கு ஈஸியா எழுதிடலாம். எவ்வளவு 4 தான். அப்புறம் எல் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 900. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என் கண்டுபிடிச்சிடலாமா. அதே போலதான். ஸோ என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1 ஈக்குவல் டு எல் எவ்வளவு 900 மைனஸ் ஏ வந்து எவ்வளவு 604 டிவைடட் பை டி வந்து எவ்வளவு 4 பிளஸ் 1 ஈக்குவல் டு 900ல இருந்து 604 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க வந்து 8 மாறிடும். ஸோ இங்க 9 இங்க 10. ஸோ 10ல 4 போச்சுன்னா
6 9ல 0 போச்சுனா 9 தான் 8ல 6 போச்சுனா 2 296 so 296 divided by 4 plus 1 so இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா 4க்கு போகுமான்னு பார்க்கலாமா 4 கொடுக்கும்போது 296 4 கொடுக்கும் 1 4 is 4 ஓகே போகும் 7 4s are 28 மீதி 1 4 4s are 16 போகும் ஓகேவா அப்போ 4 இங்க வந்து நமக்கு 74 அப்போ 74 plus 1 equal to என்ன வந்துரும் 75 so என்னோட வேல்யூ வந்து 75 இப்போ நமக்கு A தெரியும் D தெரியும் L தெரியும் N தெரியும் so அப்போ S N என்னது நமக்கு SN கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா N by 2 into A plus L formula நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதேதான் N by 2 into A plus L N நமக்கு இங்க S 75 அப்போ என்ன வரும் 75 divided by 2 into A வந்து நமக்கு 604 plus L வந்து 900 equal to 75 by 2 டிவைட் பண்ண முடியாது ஸோ அப்போ 75 by 2 அப்படியே எழுதிட்டு ரெண்டு ஆட் பண்ணுங்க 604 900 ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 4 0 50 1504 வருதா 1 2 is 2 7 2s are 14 மீதி 1 5 2s are 10 2 2s are 4 இப்போ 75 into 752 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நமக்கு என்ன வரும் 752 75 ஆல multiply பண்ணணும் 5 2s are 10 மீதி 1 5 5s are 25 25 plus 1 26 7 5s are 35 35 plus 2 37 அடுத்து 7 2s are 14 மீதி 1 7 5s are 35 35 plus 1 36 மீதி 3 7 7s are 49 49 plus 3 50 52 add பண்ணுங்க 0 6 plus 4 10 மீதி 1 14 வரும் மீதி 1 6 வரும் 5 so 56400 வருது மல்டிப்ளை பண்ணும்போது 56400 இது வந்து S75 இப்போ நம்ம வந்து 602க்கும் 902க்கும் இடையில உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு வந்து சம் எவ்வளவு வந்தது நமக்கு எவ்வளவு வந்திருக்கு 2,24,848 வந்திருக்கு இப்போ the numbers between 602 and 902க்கு உள்ள divisible by 4க்கு வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 75 equal to 56,400 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு क्वेश्चन வந்து not divisible by 4 தான் அதாவது sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4 தான் சோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மொத்த அந்த டோட்டல்ல இருந்து divisible by 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மீதி இருக்குறது தான் வந்து not divisible by 4 இல்லையா இப்போ நம்ம மொத்த நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு சம் கண்டுபிடிச்சிருக்கோம் அது பிறகு அதுல இருந்து நம்ம divisible by 4க்கும் தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து not divisible by 4 தானே சோ அப்போ அதுல இருந்து இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும் ஓகேவா சோ அப்போ the required number therefore the required numbers equal to first நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 224,848 அதுல இருந்து 56,400 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து not divisible by 4க்கு உள்ள ஆன்சர் கிடைச்சிரும் சோ இப்போ இந்த ரெண்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா 224,848 கூடல 56,400 சப்ட்ராக்ட் பண்ணணும் 8ல 0 போச்சுனா 8 தான் 4 தான் வரும் 8ல 4 போச்சுனா 4 அடுத்து இங்க 1 இங்க 14 14ல 6 போச்சுனா மீதி என்ன வரும் 14ல நமக்கு 6 போச்சுனா 8 வரும் இல்லையா 8 plus 4 தான் நமக்கு 14 அடுத்து இங்க 1 இங்க 11 11ல 5 போச்சுனா நமக்கு 6 தான் வரும் அடுத்து 1 சோ அப்போ 16,8,4,4,8 இதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர்
ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு லைன் ஸ்டெப் எழுதணும்னா நம்ம எழுதிக்கலாம். the sum of numbers from 602 to 902 which are not divisible by 4 equal to, நமக்கு அதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு என்ன வரும்? sum of all the numbers from 602 to 902 minus sum of numbers divisible 4 from 602 to 902. ஸோ நம்ம அந்த ஸ்டெப் எழுதாம டைரக்ட் நம்பர்ஸ் போட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த சம். அடுத்தது 8th question. Raghu wish to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month and so on அப்படின்னு கொடுத்திருக்காங்க. If he pays the money in this fashion, find first total amount paid in 10 installment. Second, how much extra amount that he has to pay than the cost அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரகு wish to buy a laptop வந்து ரெண்டு வழியில வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா அவங்க பே பண்ணி 40,000 வந்து மொத்தமா பே பண்ணி வாங்குறது, இல்லைன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு? 4,800. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 4,800. இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த். அடுத்த செகண்ட் மந்த்துக்கு வந்து 4,750. அப்புறம் தேர்ட் மந்த்துக்கு எவ்வளவு? 4,700 and so on. If he pays the money in the fashion, find வந்து ஃபர்ஸ்ட் என்னது? டோட்டல் அமௌண்ட் paid in 10 installment. ஸோ அவங்க வந்து 10 அப்படி பார்த்தா 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு பெய்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹி வாஸ் டு பே தேன் காஸ்ட். ஸோ அவங்க நம்ம இப்போ இன்ஸ்டால்மெண்ட்ல எடுக்காம நமக்கு பே பண்ணி வாங்குறதா இருந்தா நமக்கு 40,000. ஸோ அதுக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கும் உள்ள எவ்வளவு காஸ்ட் வந்து அடிஷ்னலா நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணியிருப்போம் அப்படிங்கறத நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் பெய்ட் இன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறதா இருந்தா அமௌண்ட் பெய்ட் இன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து rupees 4,800. அமௌண்ட் பெய்ட் இன் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்னா rupees 4,750. அமௌண்ட் பெய்ட் இன் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்னா rupees 4,700. ஸோ அண்ட் சோ ஒன். ஸோ நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் சோ ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் so on. So அப்படின்னா therefore நமக்கு இதுல இருந்து ஒரு சீக்வன்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணிரலாம். அப்போ 4,800, 4,750, 4,700 etc. up to வந்து 10 times. ஸோ நமக்கு 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம அப் டு வந்து 10 டைம்ஸ்ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ்ல இருந்து நமக்கு ஏ எழுதிடலாம். ஏ எவ்வளவு? 4,800. அண்ட் டி வந்து இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். டி கண்டுபிடிக்கிறதுக்கு T2 minus T1. அப்போ 4,750 minus 4,800. ஸோ அதுல இருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 4,800ல இருந்து அதாவது 800ல இருந்து 750 ரெண்டுக்கும் 50 தான் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ பிக் நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கனால -50. அடுத்தது n வந்து நமக்கு 10 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து இது வந்து டி. ஸோ என் வந்து எவ்வளவு? நமக்கு 10ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ தெரியும், டி தெரியும், என்ன தெரியும். ஸோ அப்போ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏ தெரியும், டி தெரியும், என்ன தெரியும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்என் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? எஸ்என் ஈக்குவல் டு n/2 into 2a plus n-1 into d. ஓகேவா? ஸோ இப்போ அந்த வேல்யூவை நம்ம அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஈக்குவல் டு எஸ் என்னுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 10. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 10. ஸோ அப்போ 10/2 into 2 into ஏ நம்ம என்ன எழுதியிருந்தோம்? 4,800 பிளஸ் n எவ்வளவு? 10 - 1 into d. d வந்து -50. ஸோ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இனி சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 5 2s are 10. ஸோ அப்போ 5 உள்ள எழுதிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 0 0 2 0 0 8 2s are 16. மீதி 1 இருக்கு. 4 2s are 8. 8 plus 1 9. அடுத்தது பிளஸ் 10 minus 1 என்ன வரும்? 9 into -50. அடுத்தது ஈக்குவல் டு 5 அப்படி எழுதிட்டு
இங்க என்ன எழுதலாம் 9600 இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 9 5s are 45 அப்போ 450 ரெண்டு 9 into 50 மல்டிப்ளை பண்ணும்போது 450 வருது சோ இப்போ 5 into 9600ல இருந்து 450 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0 இங்க 5 இங்க 10 10ல 5 போச்சுனா 5 5ல 4 போச்சுனா 1 9 9150 வருது சோ இப்போ இத வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்ணிரலாமா என்ன வரும் 500 5 5s are 25 மீதி 2 1 5 is 5 5 plus 2 7 9 5s are 45 அப்ப என்ன வருது 45,750 so S10 வந்து இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு 45,750 so இப்போ நமக்கு இது 10 இன்ஸ்டால்மென்ட்க்கு நம்ம சம் வந்து இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்க total amount paid in 10 installment ன்னு கேட்டிருக்காங்க சோ அப்ப total amount paid in 10 installment தான் அத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு rupees 45,750 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ இப்போ total amount paid in 10 installments வந்து எவ்வளவு rupees 45,750 சோ அத நம்ம இதுல இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து செகண்ட் क्वेश्चन வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க how much extra amount that he has to pay than cost அப்படினு கேட்டிருக்காங்க சோ அதாவது நமக்கு இப்போ காஸ்ட் ஆஃப் லேப்டாப் வித்தவுட் இன்ஸ்டால்மென்ட் இப்போ இன்ஸ்டால்மென்ட் இல்லாம நம்ம கேஷா கொடுத்து வாங்குறது வந்து rupees 40,000 நமக்கு கொடுத்துட்டாங்க இப்போ காஸ்ட் ஆஃப் லேப்டாப் வித் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது 10 இன்ஸ்டால்மென்ட்க்கு 45,750 கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் he pays in இன்ஸ்டால்மென்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க அடிஷனலா பே பண்ணிருப்பாங்க அப்போ நம்ம கேஷா பே பண்றது எவ்வளவு rupees 45,750 ல இருந்து நம்ம rupees 40,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும் ஓகேவா சோ அப்ப என்ன வரும் அதாவது 40,000 இங்க வந்து 45,750 இருக்கு இங்க 40,000 அப்ப என்ன வரும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5,750 தான் வரும் அப்போ நம்ம வந்து இன்ஸ்டால்மென்ட்ல கட்டும்போது 5,750 வந்து அடிஷனலா நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கு இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா சோ இவ்வளவுதான் சம் Ninth sum, a man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளவு rupees 65,000 அவங்க பை பேயிங் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றாங்க ஃபர்ஸ்ட் மந்த்க்கு எவ்வளவு rupees 400 பே பண்ணணுமா அடுத்தது then increasing the payment by rupees 300 every month அடுத்த மந்த்க்கு வந்து அந்த அமௌண்ட்க்கு கூடால ஒரு 300 இன்க்ரீஸ் ஆகுது அப்ப 400 plus 300 வந்து 700 அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒவ்வொரு மந்த்க்கும் வந்து 300 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஓகேவா அப்படினா how long will it take for him to clear the loan அவங்க வந்து எவ்வளவு நாளைக்குள்ள வந்து இந்த லோனை வந்து அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படினு கேக்குறாங்க ஓகேவா சோ எவ்வளவு அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளவு மந்த்ஸ் ஓகேவா சோ எவ்வளவு மந்த்க்குள்ள இந்த லோனை வந்து அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கறத क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து லோன் அமௌண்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க rupees 65,000 கொடுத்திருக்காங்க அதை எழுதிட்டோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் இன்ஸ்டால்மென்ட் எவ்வளவு 400 கேட்டேன்மா சோ அது அடுத்த செகண்ட் மந்த் அப்ப என்ன வரும் ஒவ்வொரு மந்த்க்கு 300 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க இந்த கேட்டகரி இந்த இருக்க கூடாலே 300 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்போ செகண்ட் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு 400 இருக்கு சோ அதுக்கு கூடால ஒரு 300 வரும்போது என்ன வந்துரும் 700 rupees 700 வந்துரும் அடுத்த தேர்ட் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இந்த 700 கூடால இன்னொரு 300 700 கூடால இன்னொரு 300 மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி என்ன வருது 7 plus 3 வந்து 10 so 1000 so and so on இப்படி வந்து போயிட்டே இருக்கும் அடுத்தது 1000 கூடால மறுபடியும் ஒரு 300 இன்க்ரீஸ் ஆகும் சோ இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ இது வந்து நமக்கு ஒரு சீக்வென்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதா சோ அப்போ therefore the sequence is அல்லது the AP is அப்படி போட்டாலும் சரிதான் therefore the AP is என்ன போடலாம் ஃபர்ஸ்ட் 400 அடுத்தது 700 அடுத்தது 1000 etc
ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸ்ல இருந்து ஏ நமக்கு எழுதிடலாமா? ஏ எவ்வளவு? 400. அப்புறமா டி வந்து நமக்கு தெரியும் 300 தான் நம்ம எல்லாத்துக்குமே எடுத்திருக்கோம். ஸோ அப்போ டி வந்து நமக்கு 300. இப்போ நமக்கு எஸ் அதே போல் சம்மும் கொடுத்துட்டாங்க, எல்லா மொத்த ரூபாவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? ₹65,000. ஸோ லோன் அமௌண்ட் அவ்வளோ தானே. ஸோ அப்போ எஸ்என் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எஸ்என் எவ்வளவு? 65,000. ஸோ ₹65,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ மந்த்துக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் மொத்த அமௌண்ட் வந்து சம் ஆஃப் ஆல் த இது வந்து நமக்கு 65,000 கொடுத்துட்டாங்க. ஆனால் எண்ணு வந்து நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு எண்ணு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு இது தெரியும் இல்லையா? ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n/2 இன்டூ 2a பிளஸ் n-1 இன்டூ டி. ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். நமக்கு இங்கே எல் தெரியாது. ஸோ அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை தான் எடுத்தாகணும். இப்போ எஸ் வந்து நம்ம எஸ்என் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 65,000 நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதை இப்போ இங்கே வந்து 65,000 கொடுத்துட்டாங்க. என் வந்து நமக்கு தெரியாது. ஸோ n/2 இன்டூ 2 இன்டூ ஏ 400 பிளஸ் n-1 நமக்கு என் தெரியாது. ஸோ அதனால அப்படியே வச்சுக்கலாம். டி வந்து எவ்வளவு? 300. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இப்போ இந்த 2 நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 65,000 இன்டூ 2 ஈக்குவல் டு n இன்டூ 2 இன்டூ 400 4 2s are 800 பிளஸ் n மைனஸ் இப்போ n இங்கே வந்து உள்ள 300 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 300 இன்டூ n மைனஸ் 300. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 65,000 இன்டூ 2 ஈக்குவல் டு n இன்டூ இப்போ நம்பர்ஸ் 800 300 நம்பர்ஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 800ல் 300 போச்சுன்னா மீதி 500 ப்ளஸ் 300 n. ஸோ இப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 65,000 இன்டூ 2 ஈக்குவல் டு 500 n பிளஸ் 300 n இன்டூ n வந்து n ஸ்கொயராக மாறிடும். இப்போ நமக்கு 2 வந்து டிவைட் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் வந்து நமக்கு 2 வந்து டிவைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ டிவைடட் பை 2 டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு 65,000 வரும். ஸோ இந்த சைடு நமக்கு அப்போ என்ன வரும்? இங்கே வந்து ஒரு 2ஆல் கொண்டு டிவைட் பண்ணால் இப்போ என்ன வரும் நமக்கு? 2 2s are 4 மீதி 1 5 2s are 10 250 வரும். இப்போ 2 இன்ட்டு 250 தான் 500. ஸோ அப்போ 250 வரும். இங்கே வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 2 is 2 மீதி 1 150 வரும். ஸோ 150 இன்ட்டு 2 தான் 300. ஸோ அப்போ இங்கே 250 இங்கே 150. இங்கே 250 n இங்கே 150 n ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாமா? இங்கே கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு நான் 15 n ஸ்கொயர் எழுதுறேன். அடுத்து ப்ளஸ் 250 n எழுதுறேன். 65,000 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 65,000. இந்த 0 இது வந்து அங்கே வரும்போது ஈக்குவல் டு 0 இருக்கும் இல்லையா? அதை நம்ம இந்த சைடு எழுதிடலாம் 0 ஆட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து எல்லாமே 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 150 சாரி இதில் வந்து 150. இப்போ வந்து மறுபடியும் நம்ம இதை டிவைடட் பை 50ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 50ஆல் டிவைட் பண்ணும்போது இப்போ 150 வந்து என்னது? 50 இன்டூ 3 தான் 150 இல்லையா? ஸோ அப்போ மீதி 3n ஸ்கொயர் ப்ளஸ் அதே போல் 250னா வந்து 50 இன்டூ 50 தான் வந்து 2 இல்லை 50 இன்டூ 5 50 இன்டூ 5 தான் வந்து நமக்கு 250. ஸோ அப்போ 50 எடுத்துட்டோன்னா மீதி 5n மைனஸ் இப்போ இதில் வந்து 50ஆல் டிவைட் பண்ணுங்க. 65,000 வந்து 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 65,000 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 1 5 is 5. அப்போ உங்கள் 1 5 is 5 மீதி 1 3 5s are 15 0 1300 வருது. ஸோ 1300 ஈக்குவல் டு 0. ஓகேவா?
இப்போ நமக்கு வந்து ஒரு equation இதை வந்து factorization பண்ணி நம்ம factors கண்டுபிடிக்கணும் 3n square plus 5n minus 1300 equal to 0. ஸோ இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும்? இப்போ இங்க 3 இருக்கு. ஸோ இங்க 3 இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கணும். 1300 into 3 1300 into 3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0 0 3 3 is 9 3. So 3900 இங்க ஒரு மைனஸ் இருக்கு. So மல்டிப்ளை பண்ணும்போது 3900 ஆட் பண்ணும்போது 5 வரணும். So அது எந்த நம்பர்ஸா இருக்கலாம்? மல்டிப்ளை பண்ணும்போது 3900 ஆட் பண்ணும்போது 5 இருக்கலாம். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு 60 இன்னொன்று 65. ஸோ 60யும் 65ம் மல்டிப்ளை பண்ணால் 3900 வருது. ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் இருக்கு. சைன் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ். அப்போ ஏதோ ஒன்றுக்கு நமக்கு மைனஸ் வரணும். ஆனால் நமக்கு ஆட் பண்ணும்போது +5 தான் வருது. +5 வரதுனால நமக்கு இந்த சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் சரியாகும். அப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 வருது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3900 வரும். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரும், இதை வந்து சம் பண்ணா வரும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு, -60யும் 65ம் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3n ஸ்கொயர், இந்த 5 வந்து நான் எப்படி எழுதுறேன்? -60n plus 65n minus 1300 equal to 0. So இப்படி எழுதினாலும் இதுக்கு வேல்யூ வந்து நமக்கு 5n தான் வரும். இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5n தான் வரும். ஸோ அதனால வேல்யூ மாறாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டு இதை பிரிக்கலாம். இது தனியா பிரிச்சுட்டு இதுல இருந்து எதை வெளியில எடுக்கலாம்னு பாருங்க. ஒரு 3 வெளியில எடுக்கலாம், ஒரு n வெளியில எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா மீதி ஒரு n இருக்கா, மைனஸ் இங்க வந்து மீதி என்ன இருக்கும்? 20 வரும். ஸோ 20. அடுத்தது பிளஸ் இங்க வந்து எதை வெளியில எடுக்கலாம்? ஒரு 65 வெளியில எடுக்கலாம். 65 வெளியில எடுத்தீங்கன்னா உள்ள n வரும். மைனஸ் 1300 வந்து 65 இன்டூ, அதாவது 65 இன்டூ 20. 65 இன்டூ 20 தான் 1300 வரும். 65 20 டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 2s are 10, மீது 1 6 2s are 12 13. ஸோ 65 இன்டூ 20 தான் நமக்கு 1300. ஓகேவா? இப்போ அதில் 65 நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதி என்னது இருக்கு? 20 தான் இருக்கு. ஸோ அப்போ 20 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டுலேயும் n-20 காமனாக இருக்கா? அப்போ அதுக்கு வெளியில் எடுத்துடலாமா? மீதி அப்போ என்ன இருக்கும்? இங்கே n-20 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே 3n இருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 65 இருக்கு. equal to 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. n-20 equal to 0 ஒன்று, இன்னொன்று 3n plus 65 equal to 0 ஒன்று. இதில் இருந்து n equal to 20 கிடைக்குது. இங்கே 3n equal to plus 65 equal அந்த சைடு வரும்போது -65. இதில் இருந்து n equal to -65/3 வருது. நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து டேர்ம்ஸ் வந்து என்னது? நெகட்டிவ் வந்து நமக்கு வந்து வராது. எப்போதுமே நெகட்டிவ் வந்து நமக்கு பாசிபிள் ஆகாது. ஸோ அப்போ நம்பர்ஸ் n வந்து டேர்ம்ஸ் எவ்வளவு? 20 தான். அப்போ 20 months to clear the loans. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து cannot be நெகட்டிவ்ல வராது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ அதனால n equal to 20 தான் வரும். அப்போ therefore he will take 20 months to clear the loans. அவங்க வந்து லோனை கிளியர் பண்றதுக்கு 20 months எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? 10th question. A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First question, how many bricks are required for the topmost step? Second question, how many bricks are required to build the staircase? அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது brick staircase வந்து என்ன கொடுத்திருக்காங்க? total of 30 steps இருக்கு. அந்த staircaseல வந்து மொத்தம் 30 steps இருக்கு. அதுல bottom step requires 100 bricks. பாட்டமுக்கு வந்து 100 bricks தேவைப்படுது. each successive step requires வந்து 2 bricks less than the previous step. அதாவது அதுக்கு அடுத்தது உள்ளது வந்து இந்த 100ல இருந்து ஒரு 2 வந்து less than பண்ணணுமா? அப்போ 100 - 2 வந்து 98 வருது. ஸோ இதுக்கு அடுத்த இதுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு, ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு அதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணி அப்படி ஒவ்வொன்றுக்கா நம்ம லெஸ் பண்ணிட்டே தான் வரணுமா?
ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஃபார் தி டாப் மோஸ்ட். ஸோ பாட்டமுக்கு 100 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல இருந்து 2 லெஸ் பண்ணி டாப் வருது இல்லையா? ஸோ அந்த டாப்புக்கு வந்து எவ்வளோ, டாப் ஸ்டெப்புக்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்டு டு பில்ட் த ஸ்டேர்கேஸ். ஸோ எவ்வளோ பிரிக்ஸ் மொத்தமாக டோட்டலாக அந்த ஸ்டேர்கேஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு பிரிக்ஸ் தேவை அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ சம்மும் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப், அதாவது ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஃபார் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப், அந்த ஸ்டெப்போட இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இதில் வந்து டிஎன் கண்டுபிடிக்கணும், இங்கே வந்து நமக்கு எஸ்சிஎன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஎன் கண்டுபிடிக்கணும், இதுக்கு எஸ்சிஎன் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை எழுதலாமா? டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என் வந்து நமக்கு 30 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இந்த பாட்டம் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் in the bottom step எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 100 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் in the previous step, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் in previous step என்ன வரும், இந்த 100ல இருந்து ஒரு 2 வந்து லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 லெஸ் ஆகி வருமா? அப்போ 100 - 2ல வந்து 2 போச்சுன்னா மீதி 98 தான் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது 98 - 2னா அடுத்தது என்ன வரும், 98 - 2, 98 - 2 வந்து 96 வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ therefore the AP is என்ன வரும், ஃபர்ஸ்ட் 100, அடுத்தது 98, அடுத்தது 96, இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சீக்வன்ஸ் எழுதிட்டோம். இப்போ இந்த சீக்வன்ஸ்ல இருந்து ஏ எழுதிடலாமா? ஏ வந்து எவ்வளவு, 100, டி வந்து நமக்கு 2 தான் வரும் இல்லையா, -2 வரும். 98 - 100 வரும்போது -2 வரும். ஸோ அடுத்தது என் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், 30 எழுதிட்டோம். ஸோ என் வந்து நமக்கு இதில் 30. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது நமக்கு, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஃபார் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து நமக்கு ஒவ்வொன்றா பார்த்து, அதாவது 100, 98, இப்படி 96 எக்ஸெட்ரா லாஸ்ட் என்ன வரும் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டிஎன் தான், இது T1, T2, T3 எக்ஸெட்ரா லாஸ்ட் வந்து இது நம்ம டிஎன். ஸோ அந்த டிஎன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது, A + n - 1 × D. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு n வந்து 30 தெரியும். ஸோ அப்போ T30 = A வந்து 100 + n வந்து எவ்வளவு, 30 தானே, 30 - 1 × D வந்து எவ்வளவு, -2 = 100 + 30 உள்ள 1 போச்சுன்னா 29 × -2. ஸோ = 100, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கா. ஸோ ப்ளஸ் × மைனஸ், 29 × 2 என்ன வரும், 9 2s are 18, மீதி 1, 2 2s are 4, 4 + 1 5. ஸோ 100ல் 58 போச்சுன்னா மீதி என்ன வரும், 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 5 போச்சுன்னா 4. ஸோ 42. ஸோ T30 வந்து 42. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் required to build the number of bricks required for the top steps are எவ்வளவு அப்போ, 42. Therefore number of bricks required for the top steps are எவ்வளவு, 42. ஓகேவா? ஸோ இது அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரிக்வயர்டு டு பில்ட் த ஸ்டார் கேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டார் கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னதான் கண்டுபிடிக்கணும், எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன வரும், n/2 × 2a + n - 1 × d. ஸோ n வந்து நமக்கு S30 தான். ஸோ 30 / 2 × 2 × a 100 + 30 - 1 × d வந்து எவ்வளவு, -2.
equal to 2 cancel பண்ணும்போது 1 2 is 2 மீது 1 15. So 15 into 2 into 100 200 plus 30 minus 1 29 into minus 2 equal to 15 into இங்க 200 இங்க plus into minus minus 29 into 2 58. So இங்க 15 into 200 ல இருந்து 58 subtract பண்ணா என்ன வரும்? So இங்க 10 ல 8 போச்சுனா 2 இங்க 9 ல 5 போச்சுனா 4 மிச்சங்க 1 இருக்குமா 142. 142. So இப்போ 15 ஐயும் 142 ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? 5 2s are 10 மீதி 1 5 4s are 20 20 plus 1 21 மீதி 2 1 5 is 5 5 plus 2 7 1 2 is 2 1 4 is 4 1 0 3 11 மீதி 1 2 2130 2130. So S30 வந்து எவ்வளவு 2130. ஓகேவா? So அப்போ number of bricks required to build the staircase are எவ்வளவு 2130. ஓகேவா? So இவ்வளவுதான் அந்த sum. So 11th sum, if S1, S2, S3, etc. Sm are the sums of n terms of m APs whose first terms are 1, 2, 3, etc. m and whose common differences are 1, 3, 5, etc. 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3, etc. Sm equal to 1 by 2 into mn into mn plus 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் இப்போ S1, S2, S3, etc. Sm are the sums of n terms of m அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இதனோட சம்ஸ் தான் நமக்கு இதில் கண்டுபிடிக்கணும். அதாவது S1 plus S2 plus S3 plus etc. Sm. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 1 by 2 mn into mn plus 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஏபிஸ் அதாவது ஏபிஸ் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் டேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஏபிஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏபிஸோட ஃபர்ஸ்ட் டேம் 1, செகண்ட் ஏபியோட ஃபர்ஸ்ட் டேம் 2, தேர்ட் ஏபியோட ஃபர்ஸ்ட் டேம் 3, அப்படி எக்ஸெட்ரா எம் டேம். ஓகேவா? அதே போல அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ் வந்து 1, செகண்ட் சீக்வன்ஸுக்கு 3, செகண்ட் சீக்வன்ஸுக்கு 5. இது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு இது ஃபர்ஸ்ட் டேம், இது செகண்ட் சீக்வன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டேம், இது தேர்ட் சீக்வன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டேம். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு S1 கண்டுபிடிக்கணும். S1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏ வந்து என்ன எடுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து சீக்வன்ஸ்ல வந்து இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேம் வந்து 1. அப்போ when A equal to 1 and D வந்து காமன் டிஃபரன்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 தான். ஸோ 1 எடுத்தோம்னா S1 அப்போ என்னவா இருக்கும்? S1 equal to SN ஃபார்முலா உண்டு இல்லையா? n by 2 into 2A plus n minus 1 into D. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ S1 என்ன வரும்? n வந்து நமக்கு 1 தான். ஸோ இப்போ நம்ம S1 எடுக்கிறோம். S1 எடுக்கும்போது இதுக்கு வந்து நமக்கு என்னோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. ஸோ என்ன வந்து நம்ம அப்படியே தான் வைக்க போறோம். அப்போ n by 2 into A வந்து 2 into 1 plus n வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால into n minus 1 into 1 தான் வரும். அப்போ n by 2 into என்ன வரும்? இங்க வந்து 2 plus n minus 1, n minus 1 into 1 n minus 1 தான் equal to n by 2 into 2 minus 1 வந்து 1 மாறிடும். அப்போ n plus 1. ஓகேவா? ஸோ இப்போ n by 2 S1 வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? n by 2 into n plus 1. இது வந்து equation number 1 வச்சுக்கலாமா? அடுத்தது when A equal to 2 and D equal to நம்ம 3 எடுக்கிறோம். ஏன்னா செகண்ட் சீக்வன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டேம் வந்து 2, அதே போல அதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து 3. ஸோ அதனால A equal to 2, D equal to நம்ம 3 எடுத்தோம்னா அப்போ S2 வந்து நமக்கு என்ன வரும்? இங்கேயும் நம்ம என்னக்கு வேல்யூ போட போறது இல்லை.
ஸோ அந்த ஃபார்முலாவில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 இன்ட்டு ஏ வந்து இங்கே 2 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து நமக்கு 3 ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எவ்வளவு 4 ப்ளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 3n மைனஸ் 3 ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு 4 மைனஸ் 3 வந்து 1. ஸோ அப்போ 3n ப்ளஸ் 1. ஸோ இப்போ S2 வந்து என்ன வருது n பை 2 இன்ட்டு 3n ப்ளஸ் 1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம S3 கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது when வந்து நமக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் டேமுக்கு வந்து 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டேம் 3, தேர்ட் சீக்வன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டேம் வந்து 3, அதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து 5. ஸோ அப்போ when n equal to 3, when n equal to 3 and d equal to வந்து 5 எடுக்கிறோம். d வந்து 5 எடுத்தோம்னா S3 வந்து என்ன வரும் அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ S3 வந்து என்ன வரும்? S3 equal to n by 2 அப்படியே தான் வரும். 2 into a வந்து 3 plus n minus 1 அப்படியே வச்சுட்டு d வந்து 5 equal to n by 2 into 2 into 3 6 plus 5n minus 5 equal to n by 2 into 6 minus 5 வந்து 1. இங்க வந்து 5n இருக்கா? ஸோ அப்போ 5n plus 1. இது வந்து S3. இது equation number 3. ஓகேவா? ஸோ இதே போல similarly நமக்கு when a equal to m, லாஸ்ட் வந்து நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க? m கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 2 3 எக்ஸெட்ரா m கொடுத்துருக்காங்க. அதே போல காமன் டிஃபரன்ஸ் வந்து 2m minus 1. ஸோ அதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ when a equal to m and d equal to 2m minus 1 இருந்துச்சுன்னா அப்போ sm வந்து அப்போ என்னவா இருக்கும்? n by 2 into 2 into a வந்து m plus n minus 1 into d என்னது 2m minus 1 equal to n by 2 into இது மல்டிப்ளை பண்ணும்போது 2m plus இந்த ரெண்டே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் n into 2m அப்போ என்ன வரும்? 2mn. அடுத்தது n into minus 1 minus n minus 1 into 2m minus 2m minus minus plus 1 equal to n by 2 into ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 2m minus 2m போயிடும். மீதி என்னது இருக்கும் நமக்கு? 2mn minus n plus 1. ஓகேவா? ஸோ இதை வந்து ஸோ இதில் இருந்து நம்ம என்ன எடுக்கலாம்? n by 2 இந்த ரெண்டுல இருந்து நம்ம என்ன காமனாக எடுத்து வச்சுக்கலாம்? n into 2m minus 1. ஸோ இந்த plus 1 வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுல இருந்து நம்ம ஒரு எண்ணை வெளியில் எடுத்துருக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ n into 2m minus 1 plus 1. ஸோ இது வந்து SM. இது வந்து equation number 4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நமக்கு அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து S1 plus S2 plus S3 plus SM தானே. ஸோ அப்போ adding 1 2 3 up to 4. இப்போ என்ன வரும்? we get S1 plus S2 plus S3 plus etc plus SM வந்துருதா? equal to S1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? n by 2 into n plus 1. ஸோ அப்போ n by 2 into n plus 1 plus S2 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? n by 2 into 3n plus 1. n by 2 into 3n plus 1 plus S3 n by 2 into 5n plus 1. n by 2 into 5n plus 1 plus etc plus SM என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? n by 2 into n into 2m minus 1 plus 1. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு n by 2 வந்து காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ n by 2 காமனாக எடுத்தீங்கன்னா மீதி என்னதெல்லாம் இருக்குது?
n plus 1 இருக்கு. அடுத்தது இங்க plus 3n plus 1, அடுத்தது இங்க plus 5n plus 1 plus etc. plus என்ன வரும் n into 2m minus 1 plus 1. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன எடுக்கலாம் பாருங்க, ஈக்குவல் n by 2 இன்ட்டு இங்கே n இருக்குல்ல, n plus 3n plus 5n அதை தனியாக எடுத்துட்டு இப்போ இதை அவ்வளோத்தையும் எடுக்கிறோம், n plus 3n plus 5n எடுக்கிறோம். அப்புறம் இந்த 1 அவ்வளோத்தையும் நம்ம தனியாக வைக்கிறோம். ஓகேவா? இதையும் அதுக்கு கூடாலே நம்ம எடுக்கிறோம் 2m minus n. ஸோ n வந்து ஸோ இதை அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு எழுதுவோம், ஈக்குவல் டு n by 2 ப்ராக்கெட்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு n ப்ளஸ் 3n ப்ளஸ் 5n ப்ளஸ் எக்ஸெட்ரா n இன்ட்டு 2m மைனஸ் 1. ஓகேவா? ஸோ n இன்ட்டு 2m மைனஸ் 1. அடுத்தது ஒரு ப்ளஸ் எல்லாத்துலேயுமே ஒரு +1 வருது. ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட் எழுதுகிறோம். ஸோ ப்ளஸ் அடுத்தது 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் லாஸ்ட் வந்து ஒரு 1. ஸோ இந்த 1 எது வந்துன்னா இது, இந்த 1 அவ்வளோக்கு நம்ம ரெண்டாவது எழுதுகிறோம், இது ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த 1. ஓகேவா? ஸோ அதனால் இது அவ்வளோத்தையும் ஃபஸ்ட் எழுதிட்டு இது அவ்வளோத்தையும் நம்ம செகண்ட் எழுதியிருக்கோம். அடுத்தது ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு இப்போ இதில் n எல்லாத்துலேயுமே n காமனாக இருக்கிறதுனால ஒரு n காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே என்ன வரும் ப்ளஸ் இல்லை ப்ளஸ் போட்டுடலாம் 2m மைனஸ் 1 வருதா? ஸோ அடுத்தது என்ன வரும், இதை வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்லாத்துக்கும் நம்ம என்ன வெளியில் எடுத்துருக்குறோம். ஸோ அதனால இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், ப்ளஸ் இதில் வந்து என்ன இருக்கு இல்லையா, இந்த 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1 இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு சம் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோன்னு தெரியாது, ஏன்னா எக்ஸெட்ரா இடையில வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னு எடுக்கலாம், அப் டு நம்ம m டைம்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நமக்கு மொத்தமாக டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு தெரியாது. ஸோ அதனால அதை வந்து நம்ம மொத்தமாக டோட்டலாக அதை வந்து ஒரு m டைம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், இது அவ்வளோத்தையும் m1 எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும், s1 plus s2 plus s3 etc. s1 plus s2 plus s3 plus etc. plus sm equal to இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாமா, n by 2 into n into 1 plus 3 plus 5 plus etc. 2m minus 1. ஸோ அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு m, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், 1 plus 3 plus 5 etc. 2m minus 1. ஸோ இதுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா, இதை எடுக்கும்போது 1 plus 3 plus 5 plus etc. 2m minus 1 இந்த சீக்வன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு இப்போ இதில் வந்து a வந்து என்ன வரும் நமக்கு 1, d என்ன வரும் 3 minus 1 equal to 2 வருது. ஸோ l லாஸ்ட் இதான் நமக்கு தெரியும் 2m minus 1. ஸோ இப்போ a தெரியும், d தெரியும், l தெரியும். அப்படின்னா நமக்கு n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா l minus a divided by d plus 1. ஓகேவா? ஸோ l எவ்வளவு 2m minus 1 divided by d வந்து 2 plus 1 equal to இப்போ LCM எடுத்துடலாமா, LCM எடுக்கும்போது இங்கே 2m minus 1 by 2 plus இங்கே 2 by 2 வந்துடும். ஏன்னா நம்ம ரெண்டு சைடும் மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் டு 2 ரெண்டு சைடும் காமனாக இருக்கிறதுனா மேலே என்ன வந்துடும் 2m minus 1 plus 2. சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே -1 plus 2 இருக்குது. அப்போ 2m plus 1 ஆயிரும். 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2m plus 1 divided by 2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்லுக்கு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2m minus 1 போட்டோம். அப்புறமா மைனஸ் a இருக்கு இல்லையா, ஸோ அப்போ மைனஸ் a வந்து என்னது 1. ஸோ ஒரு -1 கூடால வரும் டிவைடட் பை 2. ஓகேவா? அதே போல் இங்கேயும்
என்ன வந்துடும் 2m -1 -2 வந்து -2 மாறிடும். அப்போ இங்கேயும் -2 வருமா? அப்போ -2 + 2 வந்து 0 மாறிடும். ஸோ இங்கே 0. அப்போ இங்கே என்ன வந்துடும் 2m/2. 2 கேன்சல் பண்ணும்போது m வருது. ஸோ என்னோட வேல்யூ வந்து என்ன வருது நமக்கு m. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் போட்டுட்டு ஏயோட வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலை. ஸோ அதனால் ஆன்சர் வந்து நம்ம n = m வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூவை வந்து நம்ம எங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஸோ இப்போ நம்ம n = m கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதுக்கு வந்து நமக்கு சம் கண்டுபிடிக்கணும். இந்த சீக்வன்ஸோட சம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம்? s = n/2 × a + l. நமக்கு இங்கே l தெரியும்னால நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ s = n/2 × a + l இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு சம் எஸ்ஸுக்கு வந்து நம்ம இதை அப்படியே எழுதுகிறோம். 1 + 3 + 5 plus etc plus 2m minus 1 equal to, so n வந்து நமக்கு இங்க m. so அப்போ n க்கு இடத்துல m போட்டுடலாமா? m/2 into a என்னது நமக்கு 1. so 1 plus l என்னது 2m minus 1. so 2m minus 1 equal to m/2. 1 minus 1 வந்து போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கு? நமக்கு 2m மட்டும்தான் இருக்கு. 2 கேன்சல் ஆகி மீதி என்ன வருது? m². இப்போ இதனோட இதுக்கு வந்து m². 1 + 3 + 5 etc 2m minus 1 வந்து என்னது வருது நமக்கு? m². ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸோ இதில் வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5, இங்கே வந்து 4 எடுத்துருக்கோம். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 வந்து இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 6 வந்து இன் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ we get என்ன வரும்? s1 plus s2 plus s3 plus etc sm equal to, நமக்கு என்ன இருக்கு? ஈக்குவேஷன் நம்பர் 5 என்னது இருக்கு? n/2 into n into இருக்கு. ஸோ அப்போ n/2 into n into இந்த சீக்வன்ஸ் நம்ம சம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 + 3 + etc 2m minus 1 தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சம் m² கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ m² போட்டுட்டு ப்ளஸ் m வரும். m² போட்டு மீதி ஒரு m இருக்கா? ஈக்குவல் டு, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? n/2 into m² plus m. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்க? 1/2 into mn into mn plus 1. ஸோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு இருக்குது, இதுன்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ 1/2 நமக்கு வரணும்னா இந்த எண்ணை வந்து நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். உள்ளே கொண்டு போனால் 1/2 அங்கே வச்சுட்டு உள்ளே கொண்டு போகும்போது என்ன வரும்? n into m² plus mn equal to 1/2 into n into n என்ன வந்துடும்? m² n² plus mn வந்துருதா? ஸோ நம்ம அடுத்தது நமக்கு என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு நமக்கு mn வந்து வெளியில் எடுக்கணும். ஒரு mn வெளியில் எடுத்த 1/2 into mn into mn plus 1. ஸோ அப்போ ரெண்டுலேயுமே mn காமனாக இருக்கிறதுனால ஒரு mn நம்ம வெளியில் எடுக்கிறோம். mn வெளியில் எடுத்தால் அங்கே m² n², அப்போ ஒரு mn வரும் ப்ளஸ் 1. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். 1/2 into mn into இது வந்து என்னது? நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருதா? ஸோ இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு s1 plus s2 plus etc. இது வந்து 1/2 into mn plus 1. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, செகண்ட் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸெட்ரா அப்படி எம் கொடுத்துருக்காங்க. அதே போல் காமன் டிஃபரன்ஸும் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸோட காமன் டிஃபரன்ஸ், செகண்ட் சீக்வன்ஸோட காமன் டிஃபரன்ஸ், தேர்ட் சீக்வன்ஸ் அப்படி எம் சீக்வன்ஸோடது 2m-1 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதை எடுத்துட்டு இதான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு S1 வேணும். அதுக்கு A = 1, D = 1 எடுத்து S1 கண்டுபிடிக்கிறோம். அடுத்து A = 2, D = 3 எடுத்து S2 கண்டுபிடிச்சி எக்ஸெட்ரா அப்படி கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம், 1/2 × mn × mn + 1. ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த சம். அடுத்த 12th sum, find the sum a minus b divided by a plus b plus 3a minus 2b divided by a plus b plus 5a minus 3b divided by a plus b plus etc. to 12 times அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு sum of n times, அதாவது நமக்கு 12 times வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a வந்து இதில் இந்த சீக்வன்ஸ்ல இருந்து நமக்கு a எழுதலாம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் வந்து a. அப்போ a minus b divided by a plus b, இது வந்து a. அடுத்தது d நமக்கு கண்டுபிடிக்கலாம். d என்ன வரும், t2 minus t1. t2 நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3a minus 2b. so t2 வந்து 3a minus 2b divided by a plus b minus t1. t1 வந்து என்னது நமக்கு a minus b divided by a plus b. ஓகேவா? ஸோ T2ல இருந்து நம்ம T1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும். இப்போ கீழே டினாமினேட்டர்ல a plus b ரெண்டுக்குள்ளயுமே சேமா தான் இருக்கு. அப்போ அதை நான் காமனா எடுத்துட்டேன். அப்போ மேலே என்ன வரும், 3a minus 2b. இங்க வந்து மைனஸ் இருக்கனால நம்ம இங்க வந்து பிராக்கெட் தான் போடணும். ஏன்னா மைனஸ் வந்து ரெண்டுக்குமே காமனா வரும், a and b க்கு காமனா வந்துடும். அப்போ மைனஸை வந்து உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு a மைனஸ் a, அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் b பிளஸ் b வரும். ஓகேவா? equal to இங்க 3a minus a 2a, இங்க minus 2b plus b என்ன வந்துரும், minus b divided by a plus b ன்னு வந்துரும். ஓகேவா? சோ அப்ப d யோட வேல்யூ 2a minus b divided by a plus b. இப்ப a கிடைச்சிருச்சு, நமக்கு d கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி நமக்கு n வந்து கொடுத்திருக்காங்க. இவ்வளவு 12 times நமக்கு கொடுத்துட்டாங்க. n வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 12 times. so n equal to 12 கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நமக்கு Sn வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி தானே. Sn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d. அப்போ S 12, n வந்து நமக்கு 12 கொடுத்துருக்காங்க. சோ 12/2 into 2 into a. a என்னது நமக்கு a minus b divided by a plus b. a minus b divided by a plus b. plus n எவ்வளவு நமக்கு 12. so 12 minus 1 into d. d நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2a minus b divided by a plus b equal to, இதை கேன்சல் பண்ணிடலாமா, 1 2 is 2, 6 2s are 12. so அப்ப இங்க 6 போட்டுட்டு இங்க என்ன போடலாம், நமக்கு கீழே வந்து 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா. இப்போ இந்த 2 வந்து இதுக்கு காமனா வந்துடும். அப்போ 2a minus 2b divided by a plus b plus 12 minus 1 வந்து என்னவா மாறிடும், 11. 11 into 2a minus b divided by a plus b. இப்போ இது வந்து காமன். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 6 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 11 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அப்போ அங்கே என்ன வரும், 2a minus 2b divided by a plus b, அப்புறமா பிளஸ் 11 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 11 into 2 22a minus 11 into b divided by a plus b. so இப்போ நமக்கு கீழே டினாமினேட்டர்ல வந்து a plus b வந்து காமனா வந்துருச்சு. so அப்ப அந்த a plus b காமனா எடுத்துடலாமா. so equal to 6 அப்படியே வச்சுக்கலாமா. a plus b கீழே காமனா எடுத்துட்டேன்னா மீதி மேலங்க என்ன வரும், 2a minus 2b அப்படி எழுதிடலாமா. 2a minus 2b அடுத்தது plus 20a minus 11b. ஓகேவா? plus 22a minus 11b.
ஸோ இதை ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். அடுத்தது 6 இன்டு, இப்போ இதில் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே 2a, இங்கே 22a, என்ன வரும் 24a. அடுத்தது இங்கே -2b, இங்கே -11b இருக்கு. அப்போ 11 ரெண்டுமே மைனஸ் தான் இருக்கு. அப்போ ஆட் பண்ணும்போது -13b டிவைடட் பை a plus b. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ S12 வந்து என்னதப்போ 6 into 24a minus 13b divided by a plus b. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ்ல இருந்து a எழுதியிருக்கோம். அப்புறம் d equal to t2 minus t1, அதுல இருந்து நம்ம d கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் n வந்து நமக்கு 12 கொடுத்துட்டாங்க. ஸோ SN ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். ஓகேவா? அவ்வளோதான் அந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.